அண்ணா மற்றும் எம்ஜிஆரை பின்தொடரும் தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய 3 முக்கிய சவால்கள். மதுரையில தாவேகாவினுடைய மாநில மாநாடு நடைபெற உள்ள நிலையில மாநாட்டு மேடையில அண்ணா எம்ஜிஆரோடு சேர்ந்து விஜய் அவர்களும் இருக்கும்படியான ஒரு கட் அவுட் ஆனது அமைக்கப்பட்டிருக்கு. அண்மை காலமாகவே விஜய் அவர்களும் 1967 77 நடந்த தேர்தலை போல இந்த 2026 தேர்தலும் அரசியல் களத்துல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த 2 தேர்தலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1967 தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ மொத்தமா அடித்து விரட்டி திமுக அரசானது ஆட்சியை கைப்பற்றினாங்க. 77லயும் திமுகவிலிருந்து விலகின எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஆட்சியை கைப்பற்றினாங்க. ஆனா இந்த 2 கட்சிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 67ல திமுக கிட்டத்தட்ட 8 கட்சிகளினுடைய கூட்டணி உதவியால தான் ஆட்சியை பிடிச்சாங்க. அதே போல 77ல ஆட்சியை கைப்பற்றிய எம்ஜிஆர் அவர்களுடைய அரசியல் பயணமுமே நீண்ட நெடிய பயணமாக தான் இருந்துச்சு. அதே போல இப்போ தாவேகாவினுடைய மிகப்பெரிய முழக்கமா இருக்கக்கூடிய தீய சக்தி திமுக அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை உருவாக்குனதே அதிமுகவுல அப்போ இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்படி தேர்தல் வியூகம், பொசிஷனிங், நீண்ட நெடிய பயணங்கள்னு பல விஷயங்கள் விஜய் அவர்களுக்கு எதிராகத்தான் இருக்கு. அந்த வகையில தான் அண்ணா மற்றும் எம்ஜிஆரை போல விஜய் தன்னை எந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காருங்கிற பல கேள்வியை பல பேர் பலவிதமா எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தான் விஜய் அவர்களுக்கு நீண்ட நெடிய பயணம், தேர்தல் வியூகம், பொசிஷனிங்னு பல சவால்கள் இருக்கும் நிலையில இந்த மாநாட்டிற்கு பிறகு இந்த 3 சவால்களையும் விஜய் எப்படி மேற்கொள்ள போறாருங்கிறது மேல அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் எழத் தொடங்கி இருக்கு.